ரைனோபிளாஸ்டி அதாவது நோஸ் ஜாப் அப்படிங்கிறது என்ன? நம்ம நோஸில் நம்ம சர்ஜரி பண்ணி ஒரு சில மாற்றங்கள் பண்ணக்கூடிய சர்ஜரி பேர் தான் ரைனோபிளாஸ்டின்னு சொல்கிறோம். இதை வந்து காமனாக 2 விதமான ரீசன்ஸ்க்காக பேஷண்ட்ஸ் பண்ணிக்குவாங்க. ஒன்று வந்து ஃபங்க்ஷனல் ப்ராப்ளம், அதாவது அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வருவாங்க. பார்த்தா அவங்களுக்கு வந்து டீவியேட்டட் நேசல் செப்டம்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் இருக்கும். அதாவது நம்ம 2 நோஸுக்கும் நடுவில் 2 நோஸையும் நம்ம ஒரு ரூமாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா அந்த 2 ரூமுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வால் வந்து நேசல் செப்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செப்டம் வந்து வளைஞ்சு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு ரூம் வந்து ரொம்ப ரூமியாகவும் ஒரு ரூம் வந்து பிளாக் ஆகியும் இருக்கும். அதனால கொஞ்சம் மைல்டாக சளி பிடிச்சா கூட அவங்களுக்கு நோஸ் பிளாக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அதனால ரொம்ப மூச்சுட சிரமப்படுவாங்க. இந்த மாதிரி ரீசனுக்காக வருவாங்க. இது வந்து ஃபங்க்ஷனல் ப்ராப்ளம். அடுத்து வந்து ஈஸ்தட்டிக் ப்ராப்ளம், அதாவது அழகுக்காக பண்றது. இப்போ ஒரு சிலருக்கு பிறவியிலேயே பிறக்கும் போதே நோஸ் வந்து வளைஞ்சிருக்கும். அதுக்கு வந்து டீவியேட்டட் நோஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நோஸ் வந்து 2 விதமான இதனால ஆனது. அதாவது மேல் பகுதி பார்த்தீங்கன்னா போனி பார்ட், கீழே பார்த்தீங்கன்னா கார்ட்லேஜ் பார்ட்னால ஆனது. இதுல வந்து இந்த போனி பார்ட் வந்து ஒரு சிலருக்கு ரொம்ப வைடா இருக்கு. அதாவது இந்த போனி பார்ட் ரொம்ப வைடா இருக்கிறது வந்து வைடு போனி டார்சம்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து டாக்டர் எனக்கு நோஸ் வந்து ரொம்ப அகலமா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டு வருவாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு இந்த போன்னே வந்து ரொம்ப மேடா இருக்கும். அதுக்கு வந்து டார்சல் ஹம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படி வர்ற நோஸ் திடீர்னு ஒரு இடத்துல மேடாகி மறுபடியும் வரும். இதுக்கு வந்து டார்சல் ஹம்ப்னு பேரு. இதுவும் இந்த மாதிரி ஹம்ப் மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்கல டாக்டர், இதை மாத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டு வருவாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து இந்த நோஸ் வந்து அமிழ்ந்து போயிருக்கும். ரொம்ப ஆர்டினரியா இருக்கிற ஹைட்டை விட ரொம்ப அமிழ்ந்து போயிருக்கும். மண்டை மூக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் எனக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு டாக்டர், இது எல்லாரும் எனக்கு கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோஸோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக வருவாங்க. அதுக்கு கீழே கார்ட்லேஜினஸ் பார்ட் வந்துட்டிங்கன்னா அதில் வந்து இந்த மொபைல் பார்ட் தான் நமக்கு கார்ட்லேஜினஸ் பார்ட்டுன்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு சிலருக்கு ரவுண்டாக இருக்கும். யூஸ்வலாக ஷார்ப்பாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ரவுண்டாக இருக்கும். நான் இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு போண்டா மூக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பேஷண்ட்ஸ் வந்து இதையே சொல்லுவாங்க, போண்டா மூக்கு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க டாக்டர், எனக்கு வந்து நோஸ் வந்து ஷார்ப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும், அது மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து இந்த டிப் வந்து பாக்ஸி டிப்பும்பாங்க. ரவுண்டு கூட இல்லாமல் இப்படி பாக்ஸ் மாதிரி இருக்கும். அது வந்து பாக்ஸி டிப்னே பேர் இதுக்கு. இதையும் வந்து நான் ஷார்ப்பாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு டிப் வந்து தொங்கி போயிருக்கும், அதாவது ட்ரூப்பி டிப்புன்னு சொல்றது. இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த காலுமில்லான்னு சொல்ற இடத்துல ரொம்ப சப்போர்ட் இல்லாதனால இந்த டிப் வந்து ரொம்ப தொங்கி போயிருக்கும். அந்த ப்ராப்ளத்துக்காகவும் வருவாங்க.